ஹாய், மொடவாட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறேன் பாருங்கள். மொடவாட்டுக்கால் எண்ணெயை ஊற்றி நல்லா காயுது. ஏற்கனவே நான் வீடியோ எடுக்காமல் விட்டு வதக்கி எடுத்துட்டேன். அதை இப்போ நான் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். எண்ணெயை சட்டில் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு நுணுக்கி வச்ச பொடியை கொஞ்சம் போட்டு சும்மா இஞ்சி வெள்ளைப்பூடி சத்தை கொஞ்சம் போட்டேன். ஏன்னா ஏற்கனவே போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு நான் இப்படி போடுறேன். வேறு ஒன்று நினைக்காதீங்க. இந்த பார்த்திங்களா வதக்கி வச்சதையே திருப்பி போடுறேன். போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுப்போம். வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கிட்டு அதில் நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. உப்பு போட்டுட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். அதோட இந்த பட்டை கிராம்பு பொடி, இது சீரகம் மிளகு நுணுக்கி வச்சுருந்தேன், அது கொஞ்சம் போடுவேன். 1/2 ஸ்பூன், அதில் 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தையும் போட போகிறேன். பட்டை கிராம்பு, இது சீரகம் மிளகு சீரகம் நுணுக்கி வச்சது போட்டாச்சு. அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இந்த மொடவாட்டுக்கால் சூப்பு எப்படின்னா ரொம்ப ஏத்தமான பொருள். இது நம்ம ஊர்களில் கிடைக்காது. மலை பிரதேச பக்கம் தான் கிடைக்கும். ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிழங்கு எல்லாருமே விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நீங்களும் இது போல் சூப்பு வச்சு சாப்பிடுங்க. நான் ஒரு ஷார்ட்டு வீடியோ ஒன்று போட்டேன் பார்த்தீங்களா, அதில் அந்த மரத்தை காட்டியிருப்பேன். அந்த மரத்தில் உள்ள கிழங்கு தான் இது. எத்தனையோ நோய்களுக்கு குணம். நம்ம மூட்டு வலி, முழங்கால் வலி, கால் வலி, இடுப்பு, இந்த மாதிரி வலிகளுக்கு இந்த பாருங்கள் இந்த கிழங்கு. அது நல்லா கூட தெரியலை. இதை செதுக்கி வச்சுருக்கேன் வெட்டி. அந்த கிழங்கையும் இதில் போடணும். அந்த கிழங்கு எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. நீங்களும் வாங்கி அதை வாங்கி பயன்பெறுங்க. இந்த கிழங்கு ரொம்ப நல்ல பொருள். நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு டூர் போவோம், அப்போதைக்கு இது கிடச்சா கண்டிப்பாக வாங்க. இல்லை யார் போனாலும் இந்த கிழங்கு இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுங்க. வயசான எல்லாத்துக்கும் சுகர்னால அதனால எல்லாம் பாதிப்பு விட்டு போய் கிடக்குறோம் பற்றியெல்லாம். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உண்மையாலுமே நல்ல பொருள். நாங்களாம் போனால் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்கே பார்த்தாலும் இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டிருந்தோம்னா 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நம்ம சூப்பு வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்படி வெட்டி போட்டும் சாப்பிடலாம். மிக்சியில் அரைச்சி அதையும் கலக்கி அப்படி சூப்பு செய்யலாம். இது எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம். இது எப்படின்னா நம்ம மெண்டு ஒவ்வொரு சாப்பிட்டுக்கிட்டே ஒன்று ஒன்றா எடுத்து மெண்டு சாப்பிட்டுக்கிட்டே இதை சூப்பு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். வெட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கடைகள்லாம் நம்ம வாங்கி குடித்தோம்னா இந்த மாதிரி தான் வெட்டி போட்டு கடைக்கு கொடுக்குறா. மலை அடிவாரத்தில் வச்சுருக்கிறவங்க, மலையில் வச்சுருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் சூப்பு வச்சு கொடுக்குறா, மென்று சாப்பிட்றது மாதிரி. அது எண்ணெயில் இந்த பச்சை வாசம் போட்டோம்னு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வேண்டியான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை வாசம் போட்டு தண்ணியை ஊற்றிட்டு அது வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதை கொதிச்சு விட்டு நம்ம இறக்கிற வேண்டியது சூப்பு. அப்படியே நம்ம டேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். வேறு வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. முடவாட்டுக்கால் நம்ம பார்க்கையிலே ஆட்டுக்கால் மாதிரி தான் இருக்குது. வெட்டி போட்டு செய்யணும். தோலெல்லாம் செதுக்கிட்டு நல்லா இருக்குல்ல. நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கூட ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அம்மா இவ்வளோ ஆசையாக போடுறேன், பார்த்துட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.